நான் இன்னைக்கு நடிகர் கருணாசை தெரியும், லொடுகு பாண்டிய தெரியும், கானா பாடகரை தெரியும், கிராமிய பாடகரை தெரியும். ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட நான் அப்போவே வந்து ஒரு 250 கேசட்டுக்கு மேலே போட்டிருக்கிறேன். ஒரு கேசட்டுக்கு 10 பாட்டுனா கூட 250 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security. அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு 4-5 படம். ஆனால் என் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களாக சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல்கள் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பாக நம்மள மாதிரி கிராமத்து மக்களை வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளராக இன்றைக்கி என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில் அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்தில் நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் 30 வருஷமாக ஒரே சும்மா ஒரு தெருவில் ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசித்து நானும் கொட்டியை வச்சு வாசித்த காலங்களும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்க்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னே தெரியாது. நான் 92 புரட்சி தலைவி அம்மா கிட்ட வந்து 1992 மாநில கல்லூரியில் படிக்கும்போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாட்டிலேயே சிறந்த பலகுரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாட்ட 5 சவரன் நகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வெட்டி விற்றுட்டோம், அது வேற. பட் ஆனால் வாங்கியிருக்கிறோம் அதுக்கல்ல. அதே மாதிரி சென்னாரெட்டி, பீஷ்ம நாராயண் சிங், அலெக்சாண்டர், இந்த கவர்னர்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்கக்கிட்டலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா பல திறமைகளை இங்கே இந்த இடத்துக்கு சும்மாலாம் இங்கே வந்து உட்காரல, ஓசியிலலாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல. அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலேயும் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் நாம் உண்மையாக இருந்தால், எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா, அதே மாதிரி சுந்தர், அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், அவன் இங்கே இருந்தானா, அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கோவில் இருக்கான், அவன் என் தம்பி தான். மூத்தவன் தாமும் இன்னைக்கு திருநெல்வேலி போயிருக்கான். ஸோ நாங்கள் எல்லாரும் தான் இந்த படம். இங்கே இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும்னு சொல்கிறாங்களோ, அவரை விட எனக்கு இங்கே இருக்கிறவங்களும் நண்பர்கள், இங்கே இருக்கக்கூடிய நீங்களே எனக்கு நண்பர்கள். ஏன்னா என்னக்கிட்ட எந்த ஒளியும் முறையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்குது. அதையும் யாரும் இங்கே அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டோம். நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற பேப்பையெல்லாம் நான் கிடையாது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால் எதுக்கு இங்கே வந்து நம்ம வந்து அவனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த பிழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது யார் ஒருத்தரும் செய்கிறவங்கள நான் சொல்கிறேன், யார் இந்த தவறை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும். ஆக இந்த 24 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகராக இருந்த காலத்திலிருந்து ஆனந்த விகடன் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிகையில் நான் ஒரு பாப்பிசை பாடகனாக இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அட்டைப்படத்தில் என் படத்தை போட்டாங்க. சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல, அதுக்காக சொல்கிறேன். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள். இந்த திறமையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகுக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களே. ஆனால் மேலும் பல மைக்கேல்கள் உருவாகுவார்கள், மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்ததில் பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, CSE with specialization in AI and ML and Data Science and Cyber Security.